தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்குகின்ற மருதூர் அணைக்கட்டில் இருந்து மட்டும் சுமார் 65,000 கன அடி நீர் என்பது வினாடிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலம். இந்த ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலம் என்பது கடந்த வருடம் மழை வெள்ளத்தின் போது உயர்மட்ட பாலம் என்பது அடித்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் ஒரு வார போராட்டத்திற்கு பின்னர் தற்காலிகமாக இந்த தரைமட்ட பாலம் என்பது சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து என்பது நடந்து வந்தது. இதற்கிடையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த உயர்மட்ட பாலத்தின் பணிகள் என்பது தொடங்கியுள்ளது. ஆனால் தற்போது இந்த 60,000க்கும் மேற்பட்ட கன அடி நீர் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தாமிரபரணி ஆற்றில் ஏரல் தரைமட்ட பாலம் என்பது நேற்று மாலை முதல் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய தினம் 2வது நாளாக சுமார் 3 அடி உயரத்திற்கு அந்த தரைமட்ட பாலத்திலிருந்து 3 அடி உயரத்திற்கு இந்த தண்ணீர் செல்வதை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக போக்குவரத்து என்பது முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாற்று ஏற்பாடாக ஸ்ரீவைகுண்டம் வழியாகவும் மாற்று வழியாக இந்த போக்குவரத்தினை ஏற்படுத்தியுள்ளனர். குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் வழியாக ஆழ்வார் திருநகரி மூலம் இந்த திருச்செந்தூர் அதே போல் தூத்துக்குடி செல்வதற்கான பாதைகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இதே போல் ஆத்தூரில் உள்ள முக்காணி தாமிரபரணி ஆற்றுப்பாலமும் தரைமட்ட பாலத்தில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் தூத்துக்குடிக்கு செல்லும் வாகனங்களும் இதே போல் கருங்குளம் ஸ்ரீவைகுண்டம் வழியாக மாற்றுப்பாதையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.